கைஸ் ஜேஎஸ்கே இந்த SA20 ஒரு வின்னோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி போச்சு ஜேஎஸ்கே வர்சஸ் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் மேட்ச்? வியான் முல்டரும் அக்கீல் ஹுசேனும் பேட்டிங்ல போட்டு நவுத்தி எடுத்ததா இருக்கட்டும், அண்ட் ஃபைனலா சர்ப்ரைஸ் கொடுத்த டுவான் யான்சன் ட்ரீம் ஸ்பெல்ல போட்டாரு. எஸ் கைஸ், ஆப்போனன்ட்ஸ் எல்லாம் அதிர விட்டாரு. எப்படி இருந்துச்சு ஜேஎஸ்கே வர்சஸ் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் மேட்ச் அப்படின்னு டீட்டெயிலில் பார்த்தல. ஓகே வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். என்னம்மா ஒரு மேட்ச் கைஸ், கம்ப்ளீட் டாமினன்ஸ் ஜேஎஸ்கே கிட்ட இருந்து இந்த மேட்ச்ல. எப்படி இருந்துச்சு பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் வர்சஸ் ஜேஎஸ்கே அப்படின்னு இப்போ சீக்கிரமா பார்க்கலாம் கைஸ். டாஸை ஜேஎஸ்கே தோத்தாங்க, பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் தான் ஜெயிச்சாங்க. நாங்கள் போலிங் போட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஸ்டார்டிங்லேயே ஜேஎஸ்கே கொடுத்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, ஸ்டீவ் ஸ்டோக்கை அவங்க விளையாடவே இல்லை, ரைலி ரூஸை விளையாடினாங்க. ஓகே அது விட்டுலாம் மேத்யூ டிவிலியர்ஸ் அண்ட் ஃபாஃப் டு பிளஸி ஓப்பன் பண்ணாங்க. ரெண்டு பேருமே ஸ்டார்ட் நல்லா கொடுக்கல, ரெண்டு பேருமே சீக்கிரமாக அவுட் ஆகி போனாங்க. அதுக்கப்புறமா இந்த ரைலி ரூசோவை எதுக்கு விளையாட வைக்கிறாங்க அப்படின்னே தெரியல. ஒரு மேட்ச் இன்னைக்கு விளையாடினாரா, ஏதோ டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணாரா, அதுக்கு அடுத்த மேட்சஸ் எல்லாம் விளையாடவே மாட்டார். ஸோ இவர் விளையாட வைக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஸ்டீவ் ஸ்டோக்கை விளையாடி இருக்கலாம், இருந்தாலும் விளையாடினாங்க. லைக் 33 பால்ஸுக்கு ஒரு 48 ரன் என்னவோ ஸ்கோர் பண்ணார். 5 4 3 6 கைஸ். அதுக்கப்புறமா தான் கைஸ் வந்தார் வியான் முல்டர். என்னடா சொல்கிறீங்க, என்ன நான் ஒரு டெஸ்ட் பிளேயர், இன்னும் T20 நல்லா விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க நீங்கள் அப்படின்னு அடிச்சு பிரித்து நவுத்திட்டார் கைஸ். 28 பால்ஸுக்கு 43 ரன், 3 6 3 4 153 ஸ்ட்ரைக் ரேட். இது மட்டும் இல்லை கைஸ், போலிங்லும் வியான் முல்டர் செம்மையாக போட்டு கொடுத்தாரு. ஓகே இங்கே வரைக்கும் பேட்டிங் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. போகிற ஃப்ளோவை பார்த்தா 200 பக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா திடீர்னு ஒரு சரிவு கைஸ். சிவம் ரஞ்சானே, டானவன் ஃபரேரா யாருமே விளையாடல, போச்சுடா மேட்ச் அப்படின்னு சொல்லும் போது அக்கீல் ஹுசேன் 10 பாலுக்கு 22 ரன்ஸ் கைஸ், 2 6 1 4 220 ஸ்ட்ரைக் ரேட்டில் நவுத்தினாரு. பட் என்னதான் இருந்தாலும் ஜேஎஸ்கே ஃபைனலாக அந்த 180 மார்க்கை கூட டச் பண்ண முடியல. 168 ரன்ஸ் அடித்தாங்க. எஸ் ஒரு போலிங் விக்கெட் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் இதை சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சோம் கைஸ். பட் மார்க்கோ யான்சனுடைய தம்பி டுவான் யான்சன் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு பாருங்க கைஸ். லிட்ரலாக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கைஸ். ஏதோ நார்மலாக நியாண்ட்ரே பர்கர் இல்லை, ஏதோ சமாளிக்கணும் அப்படின்னு டுவான் யான்சன் விட வைக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் 4 விக்கெட்டை தூக்குனார் கைஸ் டுவான் யான்சன். முழு டாப் ஆர்டரே டுவான் யான்சன் அண்ட் அக்கீல் ஹுசேன் இவங்க 2 பேரும் அங்கேயே 3 விக்கெட் எடுத்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பிரேவிஸ் எல்லாம் வர போகிறார், அடிச்சிட போகிறார் அப்படின்னு இருந்தபோது அங்கேயுமே ஜான்கோ ஸ்மித் எல்லாம் செம்மையாக போலிங் போட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட மிடில் ஆர்டர் சுத்தமாக யாருமே விளையாடல. அதுக்கப்புறமா இந்த ராஸ்டன் சேஸ் வந்தார், ஃபைனலாக கொஞ்சம் சிக்ஸஸ் அடித்தார். பட் அவருமே சீக்கிரமாக அவுட் ஆகி போயிட்டார். அதுக்கப்புறமா ஜேஎஸ்கே டக்கு அப்படின்னு விக்கெட்ஸ் தூக்கி மேட்சை சீல் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் மேட்சை. இதில் வியான் முல்டர் ஒரு விக்கெட்டை தூக்குனாரு, டுவான் யான்சன் 4 விக்கெட்டை தூக்குனாரு, ரிச்சர்ட் கிளீசன் 2 விக்கெட், ஜான்கோ ஸ்மித்துக்கு 1 விக்கெட், அக்கீல் ஹுசேனுக்கு 1 விக்கெட் அப்படின்னு சொல்லி ஜேஎஸ்கே இந்த மேட்சை சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சாங்க. அண்ட் மேன் ஆஃப் தி மேட்சாக நம்ம டுவான் யான்சன் தான் இருந்தாங்க கைஸ். கண்டிப்பாக ஜேஎஸ்கேடைய ஃபியூச்சரில் டுவான் யான்சன் இருக்க போகிறார் அப்படின்னு சொல்ல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை கைஸ். செம்மையாக போலிங் போட்டார், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கார். வெயிட் பண்ணலாம் ஃபியூச்சர் மேட்சஸில் எப்படி போட போகிறார் டுவான் யான்சன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். டுவான் யான்சனுடைய போலிங் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க கைஸ். ஓகே கைஸ், இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ. அண்ட் ஆமாம் கைஸ், இதை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. பிகாஸ் நான் ரொம்ப சீக்கிரமாக இந்த வீடியோ எடுத்துன்னு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். எஸ் கைஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.